அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 10/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டுக்கான ரிவ்யூ நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோன்னு பார்க்க போகிறோம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 815,510 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே ஆல் போர்டில் 0 கொடுத்துருந்தோம். ஒருவேளை ஏபிசி போர்டில் நம்ம மிஸ் பண்ணாலும் ஆல் போர்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன வின்னிங்கான எண்ணையாவது நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். அந்த அடிப்படையில் என் மீது நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன வின்னிங்காவது நான் கண்டிப்பாக கொடுத்தே தருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் பவரில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுக்குற நம்பரை ஒரு வித்தியாசமாக நீங்கள் உங்களோட கெஸிங்கை பயன்படுத்தி கொஞ்சம் பவரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சிங் மாற்றினாலே ஒரு சின்ன வின்னிங்காவது எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக என் போர்டுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கெஸ்ஸிங் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க போவோம். இன்னைக்கான ஏபிசி போர்டு, இந்த போர்டுக்குள்ளே மொதல் நம்பராக என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் நம்பராக நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 தான் சூஸ் பண்ணுறேன். ஏன் 3 நம்ம சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வீக்லி சார்ட்டு, இது மந்த்லி சார்ட்டு, இது முந்தைய மந்த்லிக்கான சார்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏ போர்டுக்குள்ளே 3 சூஸ் பண்ணுறேன். ஏன் 3 சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 05 இருக்குது. 053 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். 553 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 153ன்ற ஆப்ஷனும் இருக்குது. அப்போது வீக்லி சார்ட்டில் வந்து பார்க்கணும். அப்போது இங்கே 503 வருமா இல்லை 723 வருமானது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம 3யை எப்படி எடுத்தோன்னு பார்க்க போகிறோம். முதல்ல 723 வீக்லி சார்ட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 723 4723 இங்கே பார்த்தீங்கன்னா 4723 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 503 வருமானு எதிர்பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 503 இங்கே பார்த்தீங்கன்னா 2503 இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2503 புரியுதுங்களா? 2503 அப்போது ஆப்ஷனில் 3 வருன்றதுக்கான அதிகப்படியான நம்பிக்கை வர அளவுக்கு நம்மளுக்கு 3 இருக்குது. அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டே நம்ம 3யை எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 6 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை 056 வந்து வருமானு நான் எதிர்பார்க்குறேன். புரியுதுங்களா? 056 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையிலையும் 6 வருமானு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 016 புரியுதுங்களா? அப்போது பி போர்டுலேயும் 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போது 016ன்ற அடிப்படையில் பி போர்டுக்குள்ளேயும் 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போது 2 போர்டுக்குள்ளேயும் 6 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 6 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 556 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது 6 ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம 6 ஏ போர்ட்லேயும் எடுக்க போகிறோம், பி போர்ட்லேயும் 6 எடுக்க போகிறோம். புரியுதுங்களா? வீக்லி சார்ட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்குது, 7 இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 இருக்குது, 7 இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது. அப்போது 4726 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 26ன்னு வந்துட்டா இங்கே 46, இங்கே பாருங்கள் 2646. அப்போது மேலே இங்கே பார்த்தீங்கன்னா 546 புரியுங்களா? 546 அப்போது 66 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே 6 ஏன் வந்தது? 546 அப்போது 546 இந்த அடிப்படையிலும் 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம 6ஐயும் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 51 இருக்குது. இங்கே பி போர்டுக்குள்ளே 51 இருக்குது. அப்போது 516 அப்போது 016
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 7 6 5 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் 7 6 5 6 புரியுதா? அப்போது 6ம் பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 1 5 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 5 6. அப்போ ஏ போர்ட்லேயும் 6 வரும், பி போர்ட்லேயும் 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 2 போர்ட்லேயுமே 6 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன் 9 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 5 2 இருக்குது. இப்போது 5 2 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 5 2 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 5 2 9 இருக்குது. அப்போது 5 2 9 ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 4 இருக்குது. 5 4 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 5 4 6. அப்போ 5 4 6 ஆப்ஷன் எடுத்துட்டோம். அப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 4 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலும் நம்ம 9 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பராக சி போர்டில் நம்ம என்ன எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீண்டும் 3 வருமானு எதிர்பார்க்குறோம். ஏன் 3 வரும் எதிர்பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா 703 புரியுதுங்களா? 703 இங்கே 9363 இருக்குது புரியுதுங்களா? நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது 9, அப்போது 6, அப்போது 63 703 703. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 513 703 513 513. இந்த ஆப்ஷன் படி 3 மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ளே 8 வருமானு எதிர்பார்க்குறோம். 8 தான் வருமானு எதிர்பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 8 708 புரியுதுங்களா? 708 518 இந்த மாதிரி மாடலில் தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வைஸாக தான் நம்பர் எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்ட நம்பர் அந்த நம்பருக்கு கீழ் உள்ள நம்பருக்கான ஆர்டர் நம்பரை தான் நம்ம எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இவ்வளோ நாளாக ரிசல்ட் எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம 8ஐயும் சி போர்டுக்குள்ளே சூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போது 518 வருமானம் சூஸ் பண்ணுறோம். அப்போ 708 வருமானம் சூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 தரப்புலையும் 8 பாஸ் பண்ணுதா, எந்த நம்பர் பாஸ் பண்ணுதோ அந்த நம்பரை தான் நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 தாண்டி வேறு என்ன வரலான்னு பார்த்தா போர்டுக்குள்ளே 1 வருமானு எதிர்பார்க்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 511 இருக்குது புரியுதுங்களா? 511 இருக்குது. அப்போது 511 இந்த கிராஸில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 701 இருக்குது புரியுதுங்களா? 701 இருக்குது. அதே 701ன்னு இங்கேயும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 1ஐயும் நம்ம சஜஷனுக்குள்ளே வச்சுக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 70. அப்போ இங்கே 70ன்னு எடுத்துட்டாங்க. 170 எடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஒன்றுக்கான நம்பர் 16ன்னு வருமானு நான் எதிர்பார்க்குறேன். 16 வருமானு எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் 6 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அப்போ 58 புரியுதுங்களா? இப்போ 58 இல்லை 08 சொல்கிறது புரியுதுங்களா? 5808. அப்போது 6 பி போர்டுக்குள்ளே வந்தால் ஒருவேளை 08ன்னு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 08ன்னு பார்த்துக்கணும். அப்போது இங்கே 1608 புரியுதுங்களா? இங்கே 58 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 108 இருக்குது புரியுதுங்களா? அப்போது 5108 புரியுதுங்களா? 5108 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 8 நம்ம பார்த்துக்கணும். 68ன்னு வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம நம்பரை எப்படி வருதுன்னு கெஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். இந்த மாதிரி தான் நம்மளும் கெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங். ஆல் போர்டில் 63 கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஏபிசியோட 3 டிஜிட். இது பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த ஏபிசியிலேருந்து ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால்
எப்படியெல்லாம் மாறும் என்னுடைய கெஸ்ஸிங் அடிப்படையில் கொஞ்சம் மாற்றத்திற்கான எண்ணை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 226 டபுள்ஸில் வந்தால் ஒருவேளை 226ம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் இதெல்லாமே ஒரு கெஸ்ஸிங்காக பயன்படுத்துங்க. மெயினாக நம்பர்ஸை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மாற்றம் ஏற்படுமான்னு பாருங்கள். அதில் ஏற்பட்டால் இந்த நம்பரை உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பாருங்க. இதிலிருந்து உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு கெஸ் பண்ண முடியல, இல்லை ரொம்ப கடினமாக இருக்குதுன்னா பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆல் போர்டு கட்டி விளையாடுங்க. முடிஞ்ச அளவில் உங்களோட கெஸ்ஸிங்கில் எது உறுதிபூர்வமாக ஏதாவது ஒரு நம்பர் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த நம்பரை போட்டு ஒரு சின்ன வின்னிங்கை முதல்ல எடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய வின்னிங் ட்ரை பண்ணலாம். இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.